கீழ்கண்ட ஹதீஸ் அடிப்படையில் நாம் ஒரு ஹதீஸையோ குர்ஆன் வசனத்தையோ பிறருக்கு எடுத்து சொல்ல தயக்கமாக இருக்கிறது. யாரும் அனைத்தையும் கற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த நிலையில் இந்த ஹதீஸை எப்படி விளங்குவது அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், அவர் ஹதீஸுடைய இமேஜை அனுப்பியிருக்கிறார். அதில் வருகிறது, மன் கால ஃபில் குர்ஆனி பி கைரி இல்மின், கல்வி இல்லாமல் அறிவு இல்லாமல் குர்ஆன் சம்பந்தமாக யாராவது கருத்து சொல்வார்களே ஆனால் ஃபல்யத்தபவ்வா மக்அதஹு மினன்னார், அவருடைய தங்குமிடத்தை நரகத்திலேயே ஏற்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க. அப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்வதாக இருந்தால் தக்க அறிவோடு தான் நீங்கள் சொல்லணும். இல்மு இல்லாமல் சொல்லக்கூடாது. மன் கால ஃபில் குர்ஆனி பி கைரி இல்மின், இல்மு இல்லாமல் குர்ஆன் பற்றி ஏதாவது நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அவர் நரகத்தில் தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளட்டும்னு ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம குர்ஆனில் இருக்குன்னு எதையாவது சொல்லி அது வரல தப்பாக போயிட்டு நம்ம அல்லாட்ட மாட்டிக்கிட்டால் என்ன செய்யறது பயமாக இருக்குதுங்கிறார் அவர். இந்த ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னா குர்ஆனில் உள்ளது நீங்கள் சொல்வதாக இருந்தால் தக்க அறிவோடு தான் நீங்கள் சொல்லணும், மார்க் அறிவோடு தான் அது பேசணுன்னு இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது எந்த ஒன்றையும் சொல்வதற்கு பயமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எல்லாம் அறிந்தவர்கள் யாருமே இல்லை, யாருமே சொல்ல முடியாத பெரிய அறிஞராக இருந்தால் கூட அவரும் கரெக்டானதான் சொன்னார்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் ஏற்படுது என்று அவர் கேட்கிறார். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அறிவிப்பாளருடைய விஷயமும் தப்பாக இருக்குது, அதே மாதிரி இதனுடைய கருத்தும் பிழையாக இருக்கிறது. இது சரியான ஹதீஸ் கிடையாது. முதலாவது என்னென்னு கேட்டால், இது அறிவிப்பாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டால் திருமதியில் வருகிறது, அதே மாதிரி நசையில் குபுராவில் வருகிறது, தபுரானியில் இருக்கிறது, பகவி ஷரஹு சுன்னாவில் இருக்கிறது, பஸாரில் இருக்கிறது, பைஹக்கியில் இருக்கிறது, இப்னு அபி ஷைபாவில் இருக்கிறது, ஷோபுல் ஈமானில் இருக்கிறது. இதே மாதிரி பல நூல்களில் அபு அவானாவுடைய முஸ்னதில் இருக்கிறது. இப்படி பல நூல்களில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. எல்லா ஹதீஸ்லையுமே இந்த அம்புட்டு ஹதீஸ்லையுமே அறிவிப்பாளராக அப்துல் ஆலா என்பவர் வருகிறார். அதான் இப்னு அப்பாஸ் சொன்னதாக சயீத் அறிவிக்கிறார், சயீது சொன்னதாக அப்துல் ஆலா அறிவிக்கிறார். இந்த அப்துல் ஆலா வழியாகத்தான் இந்த அத்தனை நூல்கள்லையும் இந்த ஹதீஸ் எத்தனை நூலில் வருதோ எல்லா நூல்கள்லையும் இதனுடைய அறிவிப்பாளர் என்னன்னு கேட்டால் அப்துல் ஆலா அப்படிங்கிற ஒரு ஆள் தான் வர்றார். இந்த அப்துல் ஆலாவை பொறுத்த வரைக்கும் திருமதி இதை போட்டு சரியான ஹதீஸ்னு சொல்கிறார். திருமதி இந்த ஹதீஸை பதிவு பண்ணிவிட்டு இது சரியானதுன்னு அவர் சொன்னாலும் சில பிரதிகளில் ஹசன் என்று சொன்னதாக வருகிறது, சில இதில் சஹி என்று சொன்னதாக வருகிறது. அவர் அப்படி சொன்னாலும் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், அதே திருமதியில் இருக்கிற அந்த அறிவிப்பாளர் கரெக்டு தானா? அப்துல் ஆலா சலபி அவர் தான் அதில் வர்றாரு. இவர் கரெக்டான ஒரு ஆள் தானான்னு கேட்டால் இவர் சரியான ஆள் இல்லை. ஹதீஸ் கலையில் தேடினீங்கன்னா இவர் பலவீனமான ஒரு ஆளுங்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இது ஹதீஸ் சனது அடிப்படையில் இது சரியில்லை என்று ஒன்று. அடுத்தது என்னென்னு கேட்டால், கருத்தை எடுத்துக்கிறங்க. குர்ஆனில் இல்மு இல்லாமல் ஒன்றை சொல்வதுன்னா இது எப்படி ஒவ்வொருத்தனும் என்ன செய்வான்னு கேட்டால் அவன் சொல்லிவிட்டு நீ குர்ஆனில் உள்ளதை உன் இஷ்டத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிடுவான். குர்ஆன்கிறது எளிமையான ஒரு அடிப்படை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகது எஸ்ஸர்னல் குர்ஆனில் திக்ரி, விளங்குவதற்கு குர்ஆனை லேசாக்கி இருக்கிறோம்னு அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான். அதே மாதிரி ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதன் லின்னாசி, அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும், பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவாக காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்றே அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குர்ஆன் அதுவே தெளிவாக இருக்கிறது, அதுவே லேசாக இருக்கிறது. அப்போ குர்ஆனை ஒன்று படிச்சுட்டு அதில் உள்ள போய் சொல்வானே ஆனால் அவன் குர்ஆனில் உள்ளது தான் சொல்கிறான். இல்மு இல்லாமல் சொல்கிறது என்ன இல்மு இல்லாமன்ட்டு புதுசாக ஒரு கண்டிஷனை சேர்க்குறீங்க. குர்ஆனை படிச்சுட்டு அதில் உள்ளதை ஒருத்தன் போய் அடுத்த ஆள்கிட்ட சொன்னான்னு கேட்டால் நீ விளங்கி தான் சொன்னீங்க, விளங்குற மாதிரி தான் நல்லா தந்திருக்கிறான் குர்ஆனை. அப்போ குர்ஆன் என்னமோ விளங்க முடியாத மாதிரி, அதில் என்ன தெரிகிறதோ அது அதனுடைய கருத்து இல்லைங்கிற மாதிரி, அதுக்கு சொல்லாத வேறு ஒரு விளக்கம் உள்ளுக்கு இருக்கிற மாதிரி ஆக்கி, அப்போ குர்ஆன் மக்கள் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு தத்துவத்தில் உள்ளவர்கள் இதை உண்டாக்கி இருக்கக்கூடும், இதை இட்டுக்கட்டி இருக்கக்கூடும். குர்ஆனில் அகைமு ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள்னா அல்லாஹ் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகிறான் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்கிறான். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அது குர்ஆனுடைய கருத்தை விளங்கி சொன்னியா, அதான கரெக்டான கருத்து, அதான் கருத்து. நேரடியாக அதுக்கு என்ன அர்த்தம் அதான கருத்து.
அப்போ அல்லாஹ் குரானில் உள்ளதை சொல்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறான், குழப்பமில்லாமல் சொல்லியிருக்கிறான். ஒலா யுனப்பியூக்க மிசுல் ஹபீர், அவனை போல் யாரும் விளக்க முடியாதுன்னு வர அல்லாஹ் அவன் தனக்கு சொந்தம் கொண்டாடிக்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து விளக்குவதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் வந்து ஒன்றை சொல்லுகிறான் என்றால் அதை கேட்டவுடனே உங்களுக்கு என்ன விளங்குகிறதோ அதுதான் அதனுடைய அர்த்தம். அதை போய் அடுத்த ஆள்கிட்ட சொல்லும்போது நீ இல்மோட சொன்னியா, அறிவோடு சொன்னியா, 74 கலைகளை படித்து விட்டு சொன்னியான்றதெல்லாம் இவனுவ பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் சேர்த்துக்கிட்ட ஒரு விஷயங்கள். நீங்கள் குரானில் உள்ள விஷயம் குத்திப அலைக்கும் முசியாம், நோன்பு உங்களுக்கு கடமைன்னு ஒரு வசனம் இருக்குது. நோன்பு கடமைன்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் என்று நான் ஒரு பாமர மனிதர் போய் அடுத்த ஆள்கிட்ட சொல்கிறேன், இது குற்றமா, இது நீ விளங்குனியா? விளங்கி தான் சொல்கிறேன், நோன்பு கடமை ஆக்கியிருக்குன்னு அதில் இருக்குது, இதில் விளங்க என்ன இருக்குது, சொன்னோன்னு விளங்கிடும். குரானுடைய விஷயத்தை வந்து சொன்ன உடனே விளங்கிருங்கிற முறையில் தான் குரான் இருக்கிறது. 1-2 விஷயங்கள் சிந்தித்தால் விளங்கும்னு இருக்கும். சிந்தித்தால் விளங்குற விஷயத்தை வந்து என்ன செய்யணும், சிந்தித்து பார்த்து அதுக்கு தகுதி இருந்தால் நம்ம சொல்லணும். சிந்தித்து விளங்கலைன்னா சொல்ல மாட்டார் அவர் விளங்குனதை போய் சொல்லுவார். அப்போ இதில் என்னென்னு கேட்டால் குரானில் இல்மு இல்லாமல் சொல்லக்கூடாதுங்கிற இந்த பொய்யான ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உலமாக்கள் வந்து மற்றவங்க மார்க்கத்தை பேசுகிறதுக்கு தடை போடுறாங்க. குரானில் நீங்கள் வந்து விளங்காமல் சொன்னேன்னு போய் இவங்க நரகம்தான் அப்படின்னு பயத்தை காட்டி விட்றாங்க. சரி, இந்த ஆலிமா இருக்கிறாங்களே இவங்க மட்டும் குரானை விளங்கினவங்களா? இவங்களும் தப்பை விளங்கியிருக்கலாம்ல, இவன் விளங்கின மாதிரி. அதனால் அப்படி பார்த்தீங்கன்னா யாருமே குரானை பற்றி பேச இயலாது. பெரிய ஆலிமா இருந்தால் அவரும் பேச முடியாது. ஏன், அவர் விளங்கி தான் சொன்னாரா, விளங்கினது சரியாக தவறா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லி அது அவருக்கு நரகத்தில் கொண்டு சேர்த்துறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. குரானை மக்கள்கிட்ட கொண்டு செல்ல கடமைப்பட்ட மக்கள்கிட்ட போய்கிட்டு குரானை கவனமாக பேசணும், குரான் மட்டும் சொல்லிவிடாத, யார்ட்டையும் சொல்லிவிடாத, குரானில் உள்ளதை மட்டும் நம்ம தப்பாக சொல்லிட்டு தப்பாக ஏன் சொல்கிறான், உள்ளதை தானே சொல்கிறான். தப்பாக சொன்னால் பிடிச்சி கேட்டுற போகிறாங்க, கேட்டு புரிய வச்சுட்டு போகிறாங்க. குரானில் உள்ள ஒன்றை அடுத்தவருக்கு சொல்வது என்பது வந்து நமக்கு இடப்பட்ட ஒரு கடமை. அது எல்லாருக்கும் விளங்கும், எல்லாருக்கும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் போய்கிட்டு குரானில் இல்மு இல்லாமல் சொல்லிவிடாதீர்கள். இல்மு இல்லாமல் சொல்வதற்கு என்ன மீனிங் என்ன இல்மு இல்லாமல் சொன்னால் என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ் என்ன எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு, இதில் இல்மோட சொல்கிறது என்ன, இல்மு இல்லாமல் சொல்கிறது என்ன, ரெண்டும் ஒன்று தானே. எல்லா பக்கம் அல்லாஹ்வுக்குன்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அவ்வளோதான விஷயம். அதுக்கு அர்த்தம் இதை போய் நான் சொல்லக்கூடாது மக்கள்கிட்ட. அப்போ மக்கள்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி இந்த தவறான ஒரு ஹதீஸை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. குரானில் நீங்கள் எதை விளங்குறீங்களோ அதுதான் குரான். சில தப்பை விளங்குனீங்கன்னா அடுத்த ஆள் உங்களுக்கு சொட்டிக்கார். பெரிய அறிஞர் தப்பை விளங்குவார். தப்சீர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறிஞரும் ஒரு விதமான மாற்று கருத்து சொல்லவே இல்லையா? அப்போ எல்லாமே சரியா? பெரிய அறிஞர்களும் தப்பாக சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீ எவருமே பேச இயலாது குரானை பற்றி. நமக்கு எது சரின்னு படுகிறதோ அதை போய் சொல்கிறோம். நம்ம சொல்லுவது தவறாக இருந்த ஒருத்தர் சுட்டி காட்டி அதை ஏற்றுக்கிட்டோம்னா திருத்திக்கிற போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை தானே தவிர குரானிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தக்கூடிய வகையில் என்ன செய்யக்கூடாது, அப்படி நம்ம போதனை செய்யக்கூடாது.